அடிமைத்தனம்னா என்னென்னா, நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யணும் அப்படின்னா, நமக்கு நமக்கு உரிமை உள்ளவங்க சொல்லணும். அன்புக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம செய்கிற எந்த ஒரு வேலையும் செய்யணும். அன்புக்கு கட்டுப்படாமல் அதிகாரத்தை காட்டி நம்மளை ஒரு வேலையை செய்ய சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளை அச்சுறுத்தி ஒரு வேலையை வாங்குறாங்க அப்படின்னா, அதுக்கு பேர் தான் அடிமைத்தனம். அப்படின்னா இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிறோம். நம்முடைய முதலாளி அவன் யார், என்ன ஏது, நமக்கு என்ன உறவு முறை, அவன் மாமனா மச்சானா, அப்பாவா தாத்தாவா, என்ன உறவு முறையே கிடையாது. அண்ணனா தம்பியா, எந்த உறவு முறையுமே கிடையாது. நம்மளோட சின்ன வயசில் இருப்பான், ஆனால் அவன் சொன்ன வேலையை நம்ம செய்யணும். இதுதான் அடிமைத்தனம். ஒரு அச்சுறுத்தல் அடிப்படை. நம்ம வேலை செய்யலைன்னா நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. வேலையை விட்டு தூக்குனா என்னமோ நமக்கு குடும்ப வாழ்வாதாரம் போயிடும். அப்போது இந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து நாம் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கோம் இந்த இயந்திர அறிவியல் உலகில். இதுக்கு பேர் தான் அடிமைத்தனம். அடிமைத்தனம் என்பது என்னென்னாக்கா, அச்சுறுத்தலுக்கு பயந்து ஒரு வேலை செய்கிறது. ஆக அச்சுறுத்தலுக்கு பயந்து நம்ம எந்த வேலையுமே செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோன்னா என்ன ஆகுன்னா, அது பேர் ஒரு பயந்து ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது கோழைத்தனம் தானே. அதுதான் நோய் வந்துடும், உடம்புல நோய் வந்துடும். எல்லாருமே வீரத்தோடு இருக்கணும். இப்போ பிற உயிரினங்கள் அச்சுறுத்தலுக்கு பயந்து எந்த வேலையும் செய்கிறது கிடையாது. பிற உயிரினங்கள் எதுவும் அச்சுறுத்தி வேலை வாங்குறதும் கிடையாது. ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினோட கொல்லலாம், அல்லது ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை ஆதிக்கம் செலுத்தலாம், அது வேறு விஷயம். ஆனால் வேலை செய்தால் இதை செய் அதை செய்யுதுன்னு சொல்லிட்டு, நான் தான் அந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் நல்ல வலிமையான சிங்கம் தனக்கு கீழே உள்ள சிங்கத்தை வேலை வாங்குதா, எனக்கு தேவையான இறைச்சி நீ சாப்பிட்டு கொண்டு வரணும், நான் சும்மா இருப்பேன், இல்லைன்னா அவனை கடிச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு நான் சொல்லுது. அப்படி இல்லைல்ல. இந்த மாதிரி வேலை வாங்குறதில்ல, அதுக்கு பேர் தான் அடிமைத்தனம். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தால் உருவாக்கப்பட்டது தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம். அச்சுறுத்தலுக்கு பயந்து நாம் வேலை செஞ்சு உருவாக்கப்பட்ட உலகம்தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல். நீங்கள் டாக்டரானாலும் சரி, இன்ஜினியரானாலும் சரி, உங்கள் மேலதிகாரிக்கு நீங்கள் பயப்பட்டு தான் ஆகணும். இப்போது ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, அவர் தான் அந்த மருத்துவமனைக்கே தலைவர். அவருக்கும் பயம் இருக்கும், மக்கள் மீது ஒரு பயம். ஒழுங்காக சிகிச்சை செய்யலைன்னா மக்கள் அடிப்பாங்க. ஏதாவது தவறு நடந்து யாராவது சிகிச்சை சரியாக தவறான சிகிச்சையில் இறந்து போயிட்டாங்கன்னா மக்கள் அடிப்பாங்க. ஆக தலைமை மருத்துவராக இருந்தால் கூட, அந்த மருத்துவமனை அவருக்கே சொந்தமானதாக இருந்தால் கூட, அவர் யாருக்காக ஒருத்தருக்கு பயந்து அந்த வேலை செய்கிறார், மக்களுக்கு பயந்து அந்த வேலை செய்கிறார். தினம் அவங்க போய்விடுவாங்க. யார்? மருத்துவர்கள். தவறான ஒரு மருந்தை கொடுத்துட்டாலோ, தவறான ஒரு சிகிச்சை கொடுத்துட்டாலோ, அந்த யாராவது சிகிச்சைக்கு வந்த நோயாளிகள் செத்து போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், பிரச்சனை முடியும். அது மாதிரி ஒரு வழக்கறிஞர், ஒரு நீதிபதி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரும் தீர்ப்பு கொடுத்துருக்கு போய்விடுவார். தவறான தீர்ப்பு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, யாராவது அந்த குற்றவாளிகள், தண்டனை பெற்ற குற்றவாளிகளுக்கு தெரிந்தவர்கள் அந்த நீதிபதியை கொல்றதுக்கோ அடிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் நீதிபதியும் பயங்கரமாக பயந்துகிட்டே தான் வேலை செஞ்சிட்ருப்பார். இதுதான் அச்சுறுத்தலுக்கு பயந்து, ஒரு அச்சுறுத்தலோடு வேலை செய்கிறது, பயந்துக்கிட்டே வேலை செய்கிறது. அது மாதிரி ஒரு காவலர்கள் பாருங்கள், காவலர்களோட நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்களாம் பயந்து அந்த கடமை செய்வாங்க. ஒரு குற்றவாளிகளை கண்டிக்கணும், அவங்கள பிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கும். ஏன்னா குற்றவாளிகள் இப்போ இன்றைக்கி குற்றவாளிகள் அவங்க நெட்வொர்க் இருக்கும். அவங்க குற்றவாளிகளை தண்டிக்கிறோம், அடிக்கிறோம், பிடிச்சி ஜெயிலில் போடுறோம் அப்படின்னா அவங்க வெளியே வந்த பிறகு அந்த குற்றவாளிகள் அந்த காவலர்களை போலீஸை தாக்குவதற்கோ கொலை செய்வதற்கோ வாய்ப்பு இருக்குது. ஆக இத்தகைய பயத்தெல்லாம் உள்ளே வச்சு தான் அவங்க அந்த கடமை செய்கிறாங்க. பயந்து அந்த கடமை செய்கிறாங்க. யாருன்னே தெரியாது, யாரோ ஒருத்தரை பார்த்து பயப்பட வேண்டிய நிலைமை. இதுக்கு பேர் தான் அடிமைத்தனம். இந்த மாதிரி பயந்துக்கிட்டே வேலை செய்கிறாங்க பேர், அதுக்கு தான் அடிமைத்தனம். அடிமைத்தனம் என்பது இன்னும் சில உதாரணங்களாக அடுத்தடுத்த வீடியோக்களை சொல்கிறேன்.